अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु। रब्बी यस्सिर वला तुअस्सिर व तम्मिम बिल खैर व बिका नस्तईन या फत्ताह। रब्बि शरह ली सदरी व यस्सिर ली अमरी वहलुल उक़दतम मिन लिसानी यफ़क़हू क़ौली। सुब्हानक ला इल्म लना इल्ला मा अल्लमतना इन्नका अंतल अलीमुल हकीम। अरसलहू बिल हक़्क़ि बशीरन व नदीरा। अम्मा बअद फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़ी कलामिहिल करीम बिल फ़ुरक़ानिल मजीद। अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। लन यनालल्लाहु लुहूमुहा वला दिमाउहा वलाकिन यनालुहुत तक़वा मिनकुम। वक़ाल नबीना सल्लल्लाहु अलैहि वसल्लम अत्तुज्जारु हुमुल फुज्जारु इल्ला मन इत्तक़ा औ कमा क़ाल अलैहिस्ஸலாத்து வஸ்ஸலாம்। எல்லா புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கு உரித்தாகட்டுமாக. சலாமும் சலவாத்தும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கையினுடைய வழிமுறைகளை பின்பற்றி நடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், இமாம்கள், பெரியோர்கள், இந்த புனிதமான ஜும்மாவினுடைய எல்லா விதமான அருள் பாக்கியங்களையும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. இறை இல்லமாம் கஅபத்துல்லாவையும் இறைத்தூதரின் பூங்காவனமாம் ரவுலா ஷரீஃபையும் கனவிலும் நனவிலும் மீண்டும் மீண்டும் கண்டுகளிக்கக்கூடிய பெரும்பாக்கியத்தை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கருணையினால் ஈதுல் அல்ஹா பெருநாளுடைய சிறப்பான நாளை நாம் அடைந்து, அந்த நாளில் இறைவனால் நமக்கு கட்டளையிடப்பட்டிருக்கக்கூடிய குர்பானிகளை கொடுத்தும் இனிமேல் கொடுப்பதற்கும் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய குர்பானிகளை அல்லாஹ் கபூல் செய்வானாக. அதற்குண்டான நன்மைகளை நிறைவாக அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. சுமார் 5000 ஆண்டுகளுக்கு முன்பாக சையதினா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவருடைய குடும்பத்தார்கள் செய்த தியாகம் இன்றளவும் ஏன் கியாமத் நாள் வரும் வரை இந்த அமல்கள் முஸ்லிம் சமூகத்தினர்களால் நிறைவேற்றப்படக்கூடிய உன்னதமான ஒரு அமலாக இருக்குகின்றது. அன்று அவர்கள் செய்த அந்த அமல் இன்றளவும் மனிதர்கள் செய்யக்கூடிய ஒரு கடமையாக ஆக்கப்பட்டு இருக்குகின்றது என்று சொன்னால், அவர்களிடத்தில் இருந்த உள்ள தூய்மை, அவர்களிடத்தில் இருந்த தக்வா என்று சொல்லக்கூடிய இறை அச்சம், அந்த இறை அச்சத்தினுடைய வெளிப்பாடு, அதனால் ஏற்படக்கூடிய விளைவுதான் அது அல்லாஹ்வினால் கபூல் செய்யப்பட்டு அங்கீகரிக்கப்பட்டு உலகம் முடியும் வரை இது அமல்களாக கடைபிடிக்கப்பட்டு இருக்குகின்றது. இந்த உலகத்திலே நாம் வாழும் வாழ்க்கை, இந்த உலகத்தினுடைய இயக்கம் இயங்கும் வரை பேசப்படுகின்ற பின்பற்றப்படும் வகையிலான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு செல்ல வேண்டும் என்பதுதான் சையதினா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கை நமக்கு உணர்த்துகிறது. பெரியோர்களே, சகோதரர்களே, எந்த ஒரு அமலாக இருந்தாலும் சரி, இறைவனால் கட்டளையிடப்பட்டிருக்கக்கூடிய எந்த ஒரு அமல்களாக இருந்தாலும் சரி, அது ஹஜ்ஜாக, உம்ராவாக, குர்பானியாக, இப்படி என்ன அமல்கள் இருக்குகின்றதோ அனைத்து அமல்களத்தினுடைய அடித்தளம் தக்வாவாக இருக்குகின்றது.
அனைத்தினுடைய மூலதனமாக இரையச்சம் இருந்து கொண்டே இருக்குகின்றது. கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒருவர் ஹஜ்ஜுக்கு செல்கிறார், இஹ்ராமுடைய உடையை அணிந்து லப்பைக் லப்பைக் என்பதாக சொல்லி கூறுகிறார். அவருக்கு மறு ஒளி வரும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலக்குகள் வித்தியாசமாக அவருடைய லப்பைக்கு மறு ஒளியாக வித்தியாசமான தல்பியாவாக கூறுவார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். என்ன மலக்குகள் மறு ஒளியாக வித்தியாசமான தல்பியாவை அவர்கள் சொல்வார்கள் என்று சொன்னால், லா லப்பைக், உன்னுடைய வருகை ஏற்றுக்கொள்ளப்பட்டதல்ல. காரணம், நீ அணிந்திருக்கக்கூடிய இந்த இஹ்ராம் ஹராமானது. நீ உடுத்திருக்கக்கூடிய இந்த உடை, உன்னுடைய உடலில் சேர்ந்திருக்கக்கூடிய உணவு, உன்னுடைய பொருள் அனைத்தும் ஹராம். எனவே லா லப்பைக், உன்னுடைய அமல்கள் அங்கீகாரப்படாது என்று தூய்மையான முறையில் செய்யாதவர்களுக்கு இப்படிப்பட்ட நிகழ்வை மலக்குகளின் மூலமாக ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நிகழ்த்தி காட்டுவான் என்று பெருமானார் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆக கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, எந்த ஒரு அமலாக இருந்தாலும் சரி, தக்வாதான் அல்லாஹ்விடத்தில் பார்க்கப்படுகின்றது. உங்களுடைய உள்ளத்தில் நீங்கள் எந்த அளவு இறை அச்சத்தோடு அந்த காரியத்தை நீங்கள் செய்கின்றீர்கள் என்பதை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் பார்த்துத்தான் அதற்குண்டான பிரதிபலனாக கூலியை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் வழங்குகிறார். குர்பானி சம்பந்தமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லும் பொழுது, லை யனாலல்லாஹு லுஹூமுஹா வலா திமாவுஹா, நீங்கள் அறுத்து குர்பானி கொடுக்குகின்றீர்களே, அந்த குர்பானியினுடைய மாமிசங்களும் இறைச்சியும், வலா திமாவுஹா, அதனுடைய இரத்தத்தையோ ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஒருபோதும் பார்ப்பது கிடையாது. அது ரப்பிடத்திலே அது சென்றடைவது கிடையாது. வலாக்கி யனாலுஹு தக்வா மின்கும், அந்த குர்பானியை நீங்கள் நிறைவேற்றும் பொழுது எந்த எண்ணத்தில், எந்த நிய்யத்தில், எந்த அடிப்படையில் நீங்கள் கொடுத்தீர்கள், அதைத்தான் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் பார்த்து அதற்குண்டான நன்மைகளை உங்களுக்கு வழங்குகிறான் என்று அல் குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிட்டு தருகின்றான். பெரியோர்களே, சகோதரர்களே, ஆக இந்த இடத்திலே அல்லாஹ்விடத்திலே பார்க்கப்படுவது தக்வா, இறை அச்சம்தான், மன தூய்மைதான், இஹ்லாஸ் தான் ரப்பிடத்திலே பார்க்கப்படுகின்றது. அந்த இஹ்லாஸோடு எந்த ஒரு அமலை நாம் செய்யும் பொழுது அது கபூல் ஆகின்றது. பெரியோர்களே, சகோதரர்கள், வாழ்க்கையில் பரக்கத்துக்கள் ஏற்பட வேண்டுமா? அதற்கு மூலதனம் தக்வா. பெரியோர்களே, தக்வாவின் அடிப்படையில் நீங்கள் செய்யும் பொழுதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் அது பரக்கத்தை ஏற்படுத்தி தருகின்றது. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒருவர் ஃபஜ்ருக்கு எழுந்து ஃபஜ்ருடைய தொழுகையை நிறைவேற்றிவிட்டு கடையை திறக்குகிறார். அருமையான பெரியவர்களே, சகோதரர்களே, அப்படி ஃபஜ்ருடைய நேரத்தில் எழுந்து அந்த ஃபஜ்ரு தொழுகையை நிறைவேற்றிவிட்டு அவர் கடையை திறக்கும் பொழுது ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அந்த கடையினுடைய வியாபாரத்திலே பரக்கத்து ஏற்படுவதற்கு ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் வழிவகை செய்கின்றார். செழிப்பான வாழ்க்கையை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தருகின்றார். நிறைவான உள்ளத்தை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தருகிறார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அதே நேரத்தில் ஒருவர் ஃபஜ்ர் தொழவில்லை, அதிகாலை நேரங்களிலே எழவில்லை, கடையை திறக்குகிறார். அருமையான பெரியோர்களே, சகோதரர்களே, வஹம்முஹு ஃபித் துன்யா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உலகத்தினுடைய கவலைகளை, உலகத்தினுடைய பிரச்சனைகளை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஏற்படுத்தி அவருக்கு ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் வறுமையை சாட்டி விடுகிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆக அதிகாலை நேரத்தில் நாம் திறக்கக்கூடிய அந்த கடை அல்லாஹுவை நினைவு கூர்ந்து, அல்லாஹுவை
புகழ்ந்து அல்லாஹுவை பயந்து அந்த கடமையை நிறைவேற்றிவிட்டு அதை நாம் திறக்கும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதிலே வளத்தையும் செழிப்பையும் பரக்கத்துக்களையும் நமக்கு தருகிறான் என்று மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நம்முடைய வாழ்க்கையில் பரக்கத்து ஏற்பட தக்வா மிக அவசியமாக இருந்து கொண்டு இருக்கின்றது. பெரியோர்களே, சகோதரர்களே, ராபியத்துல் பஷரியா மிகப்பெரிய இறைநேச செல்வி. அவர்கள் அல்லாஹ்விடத்திலே இருகரம் ஏந்துகின்றார்கள், யா அல்லாஹ், அரண்மனையினுடைய கதவுகள் எல்லாம் மூட்டப்பட்டு இருக்கின்றது, கடை தெருக்கள் எல்லாம் யா அல்லாஹ் அடைக்கப்பட்டு இருக்கின்றது. தஹஜ்ஜுடைய நேரத்திலே அவர்கள் கேட்கக்கூடிய துவா, யா அல்லாஹ், அரண்மனையினுடைய வாசலுடைய கதவுகள் எல்லாம் மூடப்பட்டு இருக்கின்றது, கடை தெருக்கள் எல்லாம் அடைக்கப்பட்டு இருக்கின்றது, யா அல்லாஹ், உனது ரஹ்மத் என்னும் வாசலை திறந்து எனக்கு அருளை தருவாயாக என்று ராபியத்துல் பஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹா அவர்கள் அல்லாஹ்விடத்திலே வேண்டினார்கள். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அவர்களுக்கு தேவையான ரஹ்மத்துக்களை தந்தான் என்று வரலாறுகளை நாம் பார்க்க முடிகின்றது. இப்படி தக்வாவோடு செய்யப்படக்கூடிய அமல்களுடைய நன்மைகள் தான் நம்முடைய கபூர் வரை அது நம்மை பின்தொடர்ந்தே வருகின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பெரியோர்களே, சகோதரர்கள், அல்லாஹுவை பயந்து தூய்மையான வியாபாரத்தை செய்தவர்கள் அமீருல் முஃமினீன் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா என்பவர்கள். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆரம்ப வாழ்க்கை எவ்வாறு இருந்தது? அவர்களே சொல்கின்றார்கள், லைஸத் லனா அருளுன் வலா பைத்துன். நாங்கள் மக்கமா நகரத்திலிருந்து ஹிஜ்ரத்துக்கு சென்று மதீனாவை அடையும் பொழுது, லைஸத் லனா அருளுன் வலா பைத்துன், எங்களிடத்திலே வீடு வாசல் இல்லை, எங்களிடத்திலே நிலபுலன்கள் இல்லை. அருமையான பெரியோர்களே, சகோதரர்களே, இப்படி இருக்கும் நிலையில்தான் மதீனா நகரத்தை அடைந்தார்கள். வகஅய்யிம் மின் தாபத்தின் லா தஹ்மிலு ரிஸ்கஹா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆன் ஷரீஃபிலே குறிப்பிட்டு தருகின்றான், நீங்கள் தைரியமாக செல்லுங்கள், நான் உங்களுக்கு ரிஸ்க் அளிக்கிறேன். அருமையானவர்களே, அவர்கள் அல்லாஹுவை பயந்தார்கள். எல்லா விதமான உலகத்தினுடைய பொக்கிஷங்களும் அவர்களுக்கு கிடைத்தது. தப்சீரிலே வருகின்றது, எறும்பு, எலி, மனிதன், இந்த மூன்றிடத்திலும் தான் சேமிக்கக்கூடிய பழக்கம் இருக்குகின்றது. மற்ற படைப்புகள் எல்லாம் அல்லாஹுவை நம்பி, படைத்தவனை நம்பி வாழ்கின்றது என்று தப்சீரிலே விளக்கம் நமக்கு தருகின்றார்கள். 3000 திர்ஹத்திற்கு மேற்பட்ட தொகையை கொடுத்து வாங்கப்பட்டதுதான் அந்த காலகட்டத்திலே பிஹ்ரே உஸ்மான் என்று சொல்லக்கூடிய கிணறு. அருமையான பெரியோர்களே, சகோதரர்களே, அந்த கிணறு இன்று வரை பாதுகாக்கப்பட்டு மக்களுடைய பயன்பாட்டத்திற்கு அது செயல்படக்கூடிய ஒரு புண்ணியமான காரியமாக இன்றளவும் இருந்து கொண்டு இருக்கின்றது. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா என்பவர்கள் சுமார் 30,000 திர்ஹத்திற்கு அந்த கிணறை வாங்கி மக்களுடைய பயன்பாட்டிற்காக வேண்டி அதை தர்மம் செய்தார்கள். அந்த கிணறு இன்றளவும் ஹஜ்ஜு உம்ராவுக்கு சொல்லக்கூடிய அங்கு வாழக்கூடிய மக்களுக்கு பயன் தரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. காரணம் தூய்மையான சம்பாத்தியம், அவர்களிடத்தில் உள்ளத்தில் இருந்த தூய்மையான எண்ணம், தக்வா. மதீனாவில் ஒரு ஹோட்டல் இருக்குகின்றது. அந்த ஹோட்டலில் இன்றும் செல்லக்கூடிய ஹாஜிகள், உம்ராவுக்கு செல்லக்கூடியவர்கள் தங்குகின்றார்கள். அந்த ஹோட்டலின் மூலமாக வரக்கூடிய வருமானம் இன்றளவும் ஆப்பிரிக்காவில் வாழக்கூடிய ஏழை மக்களுக்கு அது அதை கொடுக்கப்படுகின்றது. பெரியோர்கள், உஸ்மான் ரலியல்லாஹு தஆலாவுடைய பெயரில் இன்றளவும் ஏழைகள் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். காரணம், அவர்களிடத்தில் இருந்த தக்வா, இறை அச்சம், தூய்மையான எண்ணம் அவர்களுக்கு நிரந்தர தர்மமாக இன்றளவும் அந்த மக்கள் அதன் மூலமாக பயன்பெறக்கூடிய ஒரு அற்புதமான திட்டத்தை அன்று ஏற்படுத்தினார்கள். அதன் மூலமாக மக்கள் இன்றளவும் பயன்பெற்று கொண்டு இருக்கின்றார்கள். தூய்மையான சம்பாத்தியம் இருக்குகின்றதே, அது நம்முடைய துவாக்கள் அங்கீகரிக்கப்படுவதற்கு காரணமாக இருக்குகின்றது. பெரியோர்களே, சகோதரர்கள், நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அத்துஜாரு ஹுமுல் ஃபுஜ்ஜார்.
வியாபாரிகள் கெட்ட பாவிகள் என்றார்கள். நவுது பில்லா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வார்த்தையை கவனிக்க வேண்டும். அத்துஜ்ஜாரு ஹுமுல் ஃபுஜ்ஜார், வியாபாரிகள் கெட்ட பாவிகள். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வியாபாரத்தை ஹலாலாக ஆக்கியிருக்கின்றானே, அஹலல்லாஹுல் பைஅ வ ஹர்ரமர் ரிபா, குர்ஆனிலே வருகின்றது. அல்லாஹ் வியாபாரத்தை ஹலாலாக ஆகமானதாக ஆக்கியிருக்கின்றானே. அஷரத்துல் முபஷரா என்று சொல்லப்படக்கூடிய சொர்க்கத்திற்கென்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் நன்மாராயம் சொல்லப்பட்ட 10 சஹாபாக்களில் 6 சஹாபாக்கள் வியாபாரிகள். அந்த 6 சஹாபாக்களும் சொர்க்கவாசி என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய நிலையில் நீங்கள் வியாபாரிகள் கெட்ட பாவிகள் என்று குறிப்பிடுகின்றீர்கள் யா ரசூலல்லாஹ் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சஹாபா பெருமக்கள் கேட்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இல்லா மனித்தகா, எல்லா வியாபாரிகளையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லவில்லை. இல்லா மனித்தகா, யார் இறையச்சத்தை கடைபிடிக்கவில்லையோ, வியாபாரம் செய்யும் பொழுது யார் அல்லாஹுவை பயந்து வியாபாரம் செய்யவில்லையோ, யார் அல்லாஹுவை அஞ்சவில்லையோ, அப்படிப்பட்ட வியாபாரிகள் தான் கெட்ட பாவிகள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக நாம் பார்க்க முடிகின்றது. பெரியோர்களே, சகோதரர்கள், வியாபாரத்தில் நேர்மை இல்லை, வியாபாரத்தில் அல்லாஹ்வுடைய அச்சப்பாடு இல்லை. அப்படிப்பட்ட வியாபாரிகள் கெட்ட மனிதர்கள், கெட்ட பாவிகள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சொல்லப்பட்டு இருக்கின்றது. வாயை திறந்தாலே இன்னைக்கு பொய் வியாபாரம் செய்வது. அதே போன்று எதற்கெடுத்தாலும் சத்தியம், சத்தியமா சொல்றேங்க, இது இன்னும் தரோம். எதற்கெடுத்தாலும் சத்தியம் செய்யப்படக்கூடிய வியாபாரிகள். வலா தஜஅலுல்லாஹ உர்லத ஐமானிக்கும், அருமையானவர்களே, பொய்யை, வாயை திறந்தால் பொய் பேசக்கூடிய வியாபாரிகள், வியாபார பொருளை ஏமாற்றத்தோடு மக்களை ஏமாற்றும் எண்ணத்தில் செய்யக்கூடிய வியாபாரிகள் தான் கெட்ட பாவிகள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சொல்லப்பட்டு இருக்கின்றது. பெரியோர்களே, சகோதரர்களே, ஆக தக்வா இருந்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகின்றான், உடைய வாழ்க்கையில் பரக்கத்து ஏற்படுவதற்கு அது காரணமாக அமையும். உடைய வாழ்க்கையில் அதிகமான பரக்கத்துக்களை கிடைப்பதற்கு இறை அச்சத்தோடு நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் உடைய வாழ்க்கையில் பரக்கத்துக்களை அதிகரிக்க செய்யும். அது மட்டுமல்ல பெரியோர்களே, நீங்கள் செய்யக்கூடிய செயல் அல்லாஹ்விடத்தில் அது ஏற்றுக்கொள்ளப்படும், அல்லாஹ் அதை கபூல் செய்வான் என்று அல்லாஹ் கூறுவதாக கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு இருக்கின்றார். ஆக எந்த ஒரு அமலாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி, இறை அச்சம், தக்வா தான் அல்லாஹ்விடத்திலே பார்க்கப்படுகின்றது. அந்த தக்வாவிற்குத்தான் நிரந்தரமான நன்மைகள் இருக்குகின்றது. அந்த தக்வாவின் அடிப்படையில் நான் செய்யக்கூடிய செயல்கள் இந்த உலகத்திலும் நமக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை, பெரும் மாற்றத்தை, முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரும். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது வியாபாரத்தில் என்ன ஹலால் என்ன ஹராம் இருக்குகின்றது என்பதை தெரிய வேண்டும் என்ற பயத்திலே தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு ஆட்சியாளராக இருந்தார்கள். இரவு நேரத்திலே மாறு வேடத்திலே செல்வார்களாம். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வீதிகளில் உலா வந்து மக்கள் என்ன பேசுகின்றார்கள், ஏதாவது நம்மிடத்தில் குறைகளை அவர்கள் பேசுகின்றார்களா, அந்த குறைகளை நாம் மாற்றிக்கொள்வோம், நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது தவறுகள் இருந்தால், குறைகள் இருந்தால் அதை திருத்திக் கொள்வோம் என்ற எண்ணத்தில் தான் மன்னனாக இருந்தும் இரவு நேரத்திலே மாறு வேடத்திலே வீதி உலா வருவார்களாம் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இப்படி செல்லக்கூடிய பழக்கம் அவர்களிடத்தில் இருந்தது. ஒரு நாள் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் மலக்கை மனிதனுடைய உருவத்தில் அனுப்பி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்பாக பேச வைத்தார். இது தப்சீரில் இடம்பெற்று இருக்கின்றது. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்பாக மலக்குகள் பேசினார்களாம். தாவூத் நல்ல மனிதர் தான், மலக்குகள் பேசுறாங்க, தாவூத் நல்ல மனிதர் தான், அல்லாஹ் ஹலாலான வழியில சம்பாத்தியம் பண்றாரு, ஹலால் ஹராமை பேணி வாழ்றாரு, நல்ல மனிதர் தான். ஆனால் பைத்துல் மாலிலிருந்து சம்பளம் பெறுவதை மாற்றிக்கொள்ளணும்.
அருமையானவர்களே, இன்றைக்கு செய்யக்கூடிய ஒரு எம்எல்ஏ எம்பியாக இருந்தாலும் மாதம் சம்பளம் இருக்குகின்றது. அது மரபு. ஒரு நாட்டை ஆளக்கூடியவர்களுக்கு அன்றைய காலங்களில் ஏற்படுத்தப்பட்டதுதான் பைத்துல் மாலிலிருந்து பெறக்கூடிய அந்த தொகை. அவர்கள் அதை பயன்படுத்துவதற்கு அது ஹலாலான விஷயம் என்றாலும் இந்த ஒரு செய்தியை மலக்குகளின் மூலமாக தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தெரியப்படுத்தப்படுகின்றது. சொந்த கையால் அவர் உழைக்கணும் அப்படிங்கிற செய்தியை மலக்குகள் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் சொல்லும் பொழுது சுமார் 30,000 தீனாரை பைத்துல் மாலிலிருந்து எடுத்து தன்னுடைய செலவுக்காக அதை பயன்படுத்தினார்கள். தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய உள்ளத்தில் ஒரு விதமான உறுத்தல், யா அல்லாஹ், இந்த பைத்துல் மாலிலிருந்து அதை எடுத்து பயன்படுத்துவதை நான் விட்டு விடுகிறேன், நான் என்ன செய்ய வேண்டும் யா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்திலே இருகரம் ஏந்துகின்றார்கள். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அப்பொழுதுதான் இரும்பில் நீ கவசம் செய் என்ற உத்தரவை தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்தார். குர்ஆனிலே ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சொல்லும் பொழுது வஅலல்னா அல் ஹதீத், இரும்பை அவர்கள் எடுத்து கையில் வைத்து பிணைந்தார்கள் என்று சொன்னால், மாவை பிணைந்தால் எப்படி பிணைய முடியுமோ அதே போன்று அவர்கள் இரும்பை எடுத்து பிணைந்தால் பிணைய முடியும். அப்படிப்பட்ட ஒரு ஆற்றலை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வசப்படுத்தி கொடுத்தார். அருமையான பெரியோர்களே, சகோதரர்களே, அவருடைய உள்ளத்தில் ஏற்பட்ட சந்தேகம், அது ஹலால் என்று கூட ஹராம் என்று கூட கிடையாது, உள்ளத்தில் இது ஹராமாக இருக்குமோ என்ற சந்தேகம் அவருடைய உள்ளத்தில் ஏற்பட்டதினால் அந்த செயலை மாற்றிக்கொள்வதற்கு அவர்கள் இறை அச்சத்தை பயந்தார்கள், அல்லாஹ்வை அவர்கள் அஞ்சினார்கள். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் மாற்று வழியை ஏற்படுத்தி கொடுத்தார். இரும்பை உருக்கி கவசமாக செய்யக்கூடிய ஒரு தொழிலை அவர்கள் செய்தார்கள். மிகப்பெரிய லாபத்தை அவர்கள் பெற்றார்கள் என்றெல்லாம் அவருடைய வரலாறுகளை நாம் பார்க்க முடிகின்றது. அருமையானவர்களே, இந்த இடத்தில் நாம் பார்க்க நம்முடைய உள்ளத்திற்கு தரக்கூடிய தகவல் இறை அச்சம். எந்த ஒரு செயலை செய்தாலும் இறை அச்சத்தை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் பார்க்கின்றான். அந்த இறை அச்சம் தான் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் பரக்கத்துக்கள் ஏற்படுவதற்கு காரணமாக இருக்குகின்றது. இறை அச்சத்தோடு எந்த ஒரு செயலையும் செய்ய வேண்டும் என்ற ஒரு அற்புதமான போதனையை இதன் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள முடிகின்றது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 5000 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர்கள் செய்த தியாகங்கள், அவருடைய குடும்பத்தார்கள் செய்த அந்த செயல்கள், இன்றளவும் ஹாஜிகளும் உம்ராக்கு செய்யக்கூடியவர்களும் அந்த கடமை, அவர்களை இறையச்சத்தோடு செய்த அந்த அமல்கள் ஹஜ்ஜுடைய கடமைகளாக அமல்களாக ஆக்கப்பட்டு இருக்கின்றது. தவாஃப் செய்வது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய குடும்பத்தார்களும் செய்த அமல்கள். அதே போன்று சஹி, அந்த வரலாறுகள் உங்களுக்கு தெரியும். தொங்கோட்டம் ஓடுவது, 7 முறை அந்த தொங்கோட்டம் அந்த அமல்களை செய்வது. அன்னை ஹாஜரா அம்மையார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு செய்த அந்த புனிதமான அமல் ஹஜ் செய்யக்கூடியவர்களும் உம்ரா செய்வர்களும் இன்றும் செய்தாக வேண்டும். இப்படி ஒவ்வொரு காரியங்களும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் குடும்பத்தார்களும் செய்த செயல் கியாமத்து நாள் வரை ஒவ்வொரு ஹாஜிகளும் உம்ராவுடைய கடமை செய்யக்கூடியவரும் செய்தால்தான் அது கபூலாகும். இதற்கு அடிப்படை காரணம் என்ன? அவர்களிடத்தில் இருந்த தக்வா, அவர்களிடத்தில் இருந்த உள தூய்மை, இஹ்லாஸ் என்று சொல்லக்கூடிய மன தூய்மை. அது உலகம் முடியும் வரை அந்த அமல்கள் பேசப்படக்கூடிய பொருளாக இருக்கின்றது. அந்த அமல்கள் உலகம் முடியும் வரை முஸ்லிம் சமூகத்தார் செய்து கொண்டே இருப்பார்கள். அந்த அமல்கள் செயல்கள் நடந்து கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு அங்கீகாரத்தை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அவருடைய தக்வாவின் காரணமாக தந்தான் என்ற உன்னதமான ஒரு பாடம் படிப்பினை இந்த வரலாற்று செய்திகளின் மூலமாக நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது. ஆக கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, இப்பொழுது நான் நிறைவேற்றக்கூடிய குர்பானி அதன் அடிப்படையில் தான். நாம் பெரிய மாடு வாங்கிட்டேன், என்னுடைய மாடு இருக்கே, அப்படி இருக்கு இப்படி இருக்கு, இந்த பெருமையெல்லாம் ரப்புல் இடத்துல பார்க்கப்படாது. நான் இவ்வளவு தரமான ஆடு வாங்கியிருக்கேன்,
இதை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் பார்க்க மாட்டான். வலாக்கி யனாலுஹு தக்வா மின்கும், உங்களுடைய உள்ளத்தில் என்ன இறையச்சம் இருக்குகின்றது, உங்களுடைய உள்ளத்தில் என்ன நிய்யத், என்ன சிந்தனை இருக்குகின்றது, அதைத்தான் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் பார்த்து அதற்கு முழுமையான நன்மைகளை தருவதற்கு அவன் தயாராக இருக்குகின்றான். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, குர்பானி கொடுக்கக்கூடிய அன்பர்கள், நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த குர்பானியினுடைய ரோமம், அதனுடைய அளவு உங்களுக்கு நன்மைகள் வந்து சேருகின்றது, உங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகின்றது. அறுக்கக்கூடிய பிராணியினுடைய இரத்தம் பூமியிலே விழும்பொழுது உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது என்றெல்லாம் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சொல்லப்பட்டு இருக்கின்றது. இந்த புனிதமான காரியம் தக்வாவின் அடிப்படையில் இருந்தது என்று சொன்னால் அது இறைவனால் அங்கீகாரம் பெறும். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அப்படிப்பட்ட அங்கீகாரத்தை தந்து நம்முடைய வாழ்க்கை முழுக்க நன்மைகளாக நிரம்பி வளமான வாழ்க்கையும் செழிப்பான வாழ்க்கையும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருவானாக.